எல்லா இண்டஸ்ட்ரியிலும் வந்து ஒரு சூப்பரான படங்கள் வரும். வசூல் சூப்பரா போயிட்டுருக்கும். அப்ப தமிழ்ல பார்த்தீங்கன்னா, ரொம்ப ட்ரையா இருக்கும். எந்த படங்களுமே வந்து பெருசா ஓடாது. சின்ன படங்களும் வரும். அதையும் ஆதரிக்க மாட்டோம் நம்ம. பெரிய படங்கள் வரும். அதையும் ஆதரிக்க மாட்டோம். வசூலும் இருக்காது. மத்த படங்களெல்லாம் பீக்ல போயிட்டுருக்கும். மத்த இண்டஸ்ட்ரிலாம். அந்த ட்ரையான பீரியட்லாம் வந்து இப்ப காப்பாத்திக்கிட்டு இருக்க ஒரு நபர் அப்படின்னு சொல்லணும்னா, விஜய் சேதுபதி அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ரீசென்ட்டா அவருடைய படங்கள் பத்தி பார்த்தோம் அப்படின்னா, மும்பைக்கர், ஜவான், மேரி கிறிஸ்மஸ், விடுதலை, ஏஸ், இப்ப வந்திருக்கக்கூடிய தலைவன் தலைவி, மகாராஜா. இந்த படங்கள் சமீபத்தில படங்கள். இதுக்கு முன்னாடி வந்து சில படங்கள்லாம் வந்துச்சு. டிஎஸ்பி, 19, ஒன் பை ஏ, அதுக்கப்புறம் சில படங்கள் எல்லாமே கொஞ்சம் ஃப்ளாப்பான படங்கள். இப்போ அந்த கடந்து இவர் இப்ப பண்ணிட்டு இருக்க படங்கள் பார்த்தீங்கன்னா, ஹிந்தியில ஒரு 3 படம் பண்ணியிருக்காரு. தமிழ்ல விடுதலை, ஏஸ், இப்போ தலைவன் தலைவி, மகாராஜா. இது எல்லாமே ஒரு பிளாக் பஸ்டரான படங்கள்னு தான் சொல்லணும். விடுதலை, ஏஸ் தவிர அது ஒரு நல்ல ஒரு சூப்பர் ஹிட்டான படங்கள். எங்கேயும் ஆவரேஜா இறங்கல. ஏன் இந்த கம்பேரிசன் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த படங்கள் எல்லாமே வந்து வசூல் ரீதியாவும், விமர்சன ரீதியாவும் மிகப்பெரிய ஹிட். மகாராஜா 20 கோடி தான் படத்தினுடைய பட்ஜெட்டே போட்டிருக்காங்க. 215 கோடி கிட்ட படத்தினுடைய கலெக்ஷன் வந்து காமிச்சிருக்காங்க. சைனால ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய அளவுல ஓடிட்டு இருந்தது. சைனால எடுத்துக்கிட்டோம்னா, சூப்பர் ஸ்டார் படங்களுக்கு அப்புறம் விஜய் சேதுபதி படம் தான் வந்து மிகப்பெரிய அளவுல ஓடியிருக்கு.